ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான சாம்பார் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு பருப்பை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 4 விசில் வர வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் 2 வெங்காயம், கொஞ்சமாக பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ 2 பழந்தக்காளியும் சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் தண்ணியில் நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கொஞ்ச நேரம் வதங்கணும், இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து காய்கறி எல்லாம் 2 நிமிஷம் நல்லா வேகணுங்க. தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் காய்கறி எல்லாம் நல்லா வேகணுங்க. அது கொஞ்ச நேரம் வதக்கட்டும். இப்போ குக்கரில் 4 விசில் வந்துட்டு பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது ஒரு மத்து வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி கரைச்சலை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து வச்ச பருப்பையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு வாட்டி உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. கலந்துட்டு இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி இறக்கிட வேண்டியது தான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.